ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே ஈஸ்வரி சித்ராவும் பிளான் போட்டு வராங்க. வந்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எங்கள் தமிழ் செல்வனோடனே அக்கா குளிச்சுட்டு இருக்காங்க அப்படின்வாங்க. அதுக்கப்புறமா இருங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஜூஸ் இது வாங்கிட்டு வரேன்றாங்க. இங்கே பாரு கடையில் போயிட்டு நல்லா சில்லுன்னு இருக்கிற ஒரு ஜூஸாக போய் பார்த்து வாங்கிட்டா சரியான்றாங்க. சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா போன நேரம் பார்த்து இதான் சரியான நேரம், நம்ம உடனே வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா குழந்தைய தூக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஏன்னா இந்த நேரத்தை நம்ம விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா குழந்தைய தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. வந்து தனம் பார்க்குறாங்க, பார்த்தா குழந்தை இருக்கிறது இல்லை. அக்கா அக்கான்னு சொல்லி கத்துறாங்க. என்னடி ஆச்சுன்னுவாங்க. குழந்தைய காணுக்கா. என்னது குழந்தைய காணுமா, என்ன சொல்லிட்டு இருக்க தனம் அப்படின்னு காண்டாகிறாங்க. இல்லைக்கா இந்த மாதிரி வந்து ஈஸ்வரியும் சித்ராவும் வந்தாங்க, இந்த மாதிரி வந்து உங்ககிட்ட பேசணும்னு வந்தாங்க, ஆனால் கடைக்கு அனுப்பிச்சிட்டு குழந்தைய தூக்கிட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியாதுன்றாங்க. அப்புறம் பார்த்தா லெட்டர் இருக்கும். திங்கக்கிழமை வந்து குழந்தை எங்ககிட்ட ஒப்படைக்கிறதா தான் இருந்துச்சு, நீங்கள் ஒப்படைக்காததுனால நாங்கள் வந்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அந்த லெட்டரை பார்த்துட்டு சே இந்த மாதிரி ஃப்ராடு வேலை பண்ணியிருக்காங்களே இவங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது, எல்லாமே முடிஞ்சு போச்சு, இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. கொஞ்சம் உஷாராக இருக்கக்கூடாது தானோன்றாங்க. பிளான் பண்ணி வந்து அழகாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அக்கா எனக்குமே எதுவும் தெரியாதுக்கான்றாங்க. இப்படி பண்ணுவாங்கன்னு யாருக்கா தெரியும்ன்றாங்க. உடனே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து கதறி கதறி எழுதிட்டு இருக்காங்க. என் குழந்தைய தூக்கிட்டு போகிற அளவுக்கு வந்துட்டாங்களா, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், நான் யாருன்றதா உங்களுக்கு நான் காட்ட போறேன்றாங்க. நானும் போனா போட்டுன்னு பார்த்தா இந்த அளவுக்கு வந்து தேவையில்லாம வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்களா அவங்கன்றாங்க. முதல்ல வந்து அவங்க என்ன பண்றேன்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனா இருந்துட்டு இருக்காங்க தமிழ் செல்வி. அடுத்து தமிழ் செல்வி என்ன செய்ய போறாங்கன்றத அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.